ஹலோ கைஸ். என்னதான் சாட்டர்டே நல்லா தூங்கினாலும், சண்டே மார்னிங் எழுந்ததுமே கொஞ்சம் டயர்டா தான் இருந்தது. 2 நாளா ட்ராவல் பண்ணினதுனால, பால் எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு Blinkitல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்துச்சு. Blinkitல எனக்கு ரொம்ப புடிச்சது, அந்தந்த சீசன்ல வர ஃபெஸ்டிவலோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ற விதமா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா குடுத்துருப்பாங்க. பால காய்ச்சிட்டு பேரலலா ஃபில்டர் காஃபி போடுறதுக்காக டிகாக்ஷன் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். "என்னக்கா நீங்க ஃபில்டர் காஃபி குடிக்க மாட்டீங்களே, மசாலா சாய் தானே குடிப்பீங்கன்னு?" கேட்குறீங்களா? கரெக்ட்டு தான். இது எனக்கு இல்ல கைஸ். என்னோட ஹஸ்பண்டுக்கு. அவருக்கு ஃபில்டர் காஃபினா ரொம்ப பிடிக்கும். ஒரு வழியா டீ, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பேக் எல்லாம் அன்பேக் பண்ணி, பிரசாதம்லாம் எடுத்து நெய்பர் ஆன்ட்டிக்கு கொஞ்சம் குடுத்து விட்டேன். 2 நாளா கோவில் கோவிலா சுத்தினதுனால, அம்மன் கோவில்லேருந்து நெறைய எலுமிச்சப்பழம் வந்திருந்தது. அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். என்னோட பாட்டி எனக்காக வருஷம் வருஷம் மணத்தக்காளி வத்தல் காய வச்சு எடுத்து வைப்பாங்க. இத நான் 1 இயருக்கு டப்பால ஸ்டோர் பண்ணி, அப்பப்போ வத்த குழம்பு பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பேன். இன்றைக்கி சாரா பாப்பாவுக்கு மார்னிங்கே டான்ஸ் ரிஹர்சல் இருந்தது. அதை முடிச்சுட்டு வந்து ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்கன்னு தானே நினைக்கிறீங்க? இல்லை, அது திருவண்ணாமலையில் வாங்கின பஞ்சாமிர்தம். இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு வெளியில் போய் சாப்பிட்லாம் டிசைட் பண்ணிவிட்டோம். அதனால் லேஷராக உட்காந்து கெஸ்ட்டு லோகோ வச்சு ஃபேமிலியாக விளையாடிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். பட் எப்பயும் இருக்க மாதிரி டேஸ்ட்டு இல்லை. குக்கிங் டீம் ஃபுல்லாகவே மாறிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் சாரா பாப்பா எனக்கு போதுமான்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருந்தா. ஃபுட்டு கொஞ்சம் சுமாராக இருந்ததுனால ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு மொசாம்பி ஜூஸ் குடித்தோம். எனக்கு சுகர் கம்மியாக போட்டதுனால பாப்பாவுக்கும் கம்மியாக போயிடுச்சு. அவளுக்கு புளிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தா. இந்த பிங்க் கலர் டசர் சில்க் சாரீ எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. யூஷுவலாக எனக்கு இந்த மாதிரி லைட் வெயிட் சாரீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் உடனே புக் பண்ணிட்டேன். சண்டேனாலே ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் எங்களுக்கு இருக்க பெரிய டாஸ்கே சாரா பாப்பாவோட ஹேரை வாஷ் பண்ணுறது தான். பாப்பாவோட ஹேர் கொஞ்சம் லென்த்துன்றதுனால இதை வாஷ் பண்ணி சிக்கு எடுத்து பின்னி விடுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். இவள் தலை குளிக்கும் போதெல்லாம் இவளை பார்த்து நாங்கள் குட்டி பிசாசுன்னு சொல்லுவோம். ஏன்னா லென்த் அவ்வளோ பெருசாக இருக்கும். ரொம்ப சமத்து குட்டியாக ஃப்ரைடே பெண்டிங் இருக்கிறதெல்லாம் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபார்வர்ட் பண்ண சொல்லி அதை ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தா. எனக்கு பாப்பா கிட்ட ரொம்ப பிடிச்சது அவளோட டெடிகேஷன் தான். இந்த ஏஜில் இவ்வளோ டெடிகேட்டிவாக இருக்காளேன்னு நான் நிறையா முறை அட்மையர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் என்னோடய மசாலா சாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு நானும் பாப்பாவும் உளுந்த கஞ்சி எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். பாப்பா ரொம்ப டெடிகேட்டிவ் மட்டும் இல்லை, கொஞ்சம் நாட்டியும் கூட தான். இவள் எவ்வளோ நாட்டியாக இருக்கான்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். பாப்பா இதெல்லாம் போஸ்ட் பண்ணக்கூடாதுமா, நோமான்னு சொல்லிகிட்டே இருந்தா என்கிட்ட. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவிக்கு தான் போயிருந்தோம். ரிவ்யூஸ் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னு புக் பண்ணியிருந்தோம். ஆனால் மூவியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூவி பிரேக்கில் பாப்கார்ன் ப்ரௌனிலாம் சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னரையும் முடிச்சுக்கிட்டு ஒரு காஃபியை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம்.